இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக சட்டசபை தேர்தலில் அனைத்து கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன. ஆனால் பாஜகவும் காங்கிரசும் இதுவரை வேட்பாளர்களை அடையாளம் காண்பதிலேயே நேரத்தை வீணடிக்கின்றன. இதற்கான சுமூக சூழல் இரு கட்சிகளிலும் இல்லை. உட்கட்சி மோதல்களே இதற்கு காரணம். பாஜவை பொறுத்தவரை அண்ணாமலை மாநில தலைவரான பின் பெரும் எழுச்சி பெற்றது. அதனால் தனக்கு கட்சியில் முக்கியத்துவம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் அதிமுக கூட்டணிக்காக அவரை முன்னாள் தலைவராக்கியதால் விரக்தியடைந்தார். அதன்பின் தேசிய பொறுப்பு உட்பட எந்த பதவியும் இல்லாததால் அவரும் ஆதரவாளர்களும் மனம் நொந்தனர். இந்த நிலையில் சட்டசபை தேர்தல் நெருங்கியதால் தனக்கும் ஆதரவாளர்களுக்கும் சீட் கிடைக்கும் என்று நம்பினார். ஆனால் அவர் ஓரங்கட்டப்பட்டதாக கருதியதால் தனது தந்தையின் உடல்நலம் கருதி தேர்தலில் தொகுதி பொறுப்பை ஏற்கப் போவது இல்லை என்று தெரிவித்தார். அதன்பின் அதையே காரணம் காட்டி அவரை தேர்தல் பணிகளில் ஈடுபடுத்த சீனியர்கள் விரும்பாத நிலையில் நிலைமை மோசமானது. அவருக்கான ஒவ்வொரு நிலையும் அவரது ஆதரவாளர்களிடையே குழப்பத்தையும் கொந்தளிப்பையும் உருவாக்கியுள்ளது. இதுகுறித்து அவரது ஆதரவாளர்கள் கூறியதாவது: கட்சியில் எழுச்சியை ஏற்படுத்திய அவரை எந்த பொறுப்புக்கும் வரவிடாமல் நிகழ்ச்சிகளிலும் முக்கியத்துவம் தராமல் ஓரங்கட்டுகின்றனர். இந்த தேர்தலில் கோவையில் சீட் எதிர்பார்த்த அவருக்கு மொடக்குறிச்சியில் தருவதாக கூறியுள்ளனர். அங்கும் பாஜகவும் கூட்டணி கட்சியினரும் அவரை காலி செய்ய உள்ளடி வேலை செய்ய முயற்சிப்பதாக தெரிந்ததால் போட்டியிட விருப்பமில்லை என்றே கூறி வருகிறார். சமீபத்தில் சில நண்பர்களுக்கு அவர் செல்போனில் அனுப்பிய தகவலிலும் தேர்தலில் போட்டியிடவில்லை என்று உறுதியாக கருத்து தெரிவித்துள்ளார். அவர் இல்லாத தேர்தலில் நாங்களும் பணியாற்ற தேவையில்லை என கருதுகிறோம் என்றனர்.